கலீல் அகமதோட ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிற வேலையை சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கான ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் சிஎஸ்கே பவுலிங்கில் என்னென்ன வீக்னஸ் இருக்கு அண்ட் அதுக்கான கரெக்டான பிளேயர் யாரா இருப்பான்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே கரண்ட் சிஎஸ்கே பேட்டிங்கில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பற்றி என்னோட தாட்ஸ் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண மாதிரி அந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன் ஜென்ரல் நமக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இந்த கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கு இது தோணுச்சு. சிஎஸ்கேல நிறைய பிளேஸ் இந்த மாதிரி இருக்காங்க. யாரை தொட்டாலும் இவன் அங்க ஆட மாட்டான், இவன் இங்க தான் போடுவான், இவனுக்கு அது சரியில்லை, இவனுக்கு இது சரியில்லைன்னு எக்கச்சக்க ஒன் டைமென்ஷன் பிளேயர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுல சில பேர் வந்து அவங்களுக்கான அபிலிட்டி இருக்கு, பட் நம்ம டீம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களே முத்திரை குத்திடுறாங்க. குர்ஜப்னீத் தான் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல மட்டும் தான் இவரை யூஸ் பண்ணணுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அண்ட் ஆப்வியஸ்லி ரோல் கிளாரிட்டி அண்ட் என்ட்ரி பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகிறனால கொஞ்சம் பெருசாவே இது தெரிய வருது. எஸ், டீம்ல ஒரு 2-3 பேரை நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம், பட் அதுக்குன்னு எவனை தொட்டாலும் இவ்வளோ இவர் அங்க ஆட மாட்டாரு, பவர் பிளேல விக்கெட் விழுந்தா நான் இவர் அனுப்ப மாட்டேன், ஒரு பால் இருந்தாலும் சரி நான் இவர் அனுப்ப மாட்டேன்லாம் ரொம்ப ரிஜிடா இருக்கிறதுலாம் சரியில்லை. பட் எஸ், அப்படிதான் நம்ம டீம் இருக்கு. பட் நம்ம ஸ்ட்ரைட்டாவே பவுலிங்ல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ கரண்ட் ஸ்குவாட்ல மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அன்ஷுல் கம்போஜ், ஜேமி ஓவர்டன், குர்ஜப்னீத் சிங், முகேஷ் சௌத்ரி அண்ட் கலீல் அகமத். இதுல அன்ஷுல் கம்போஜ் 2 ஃபேஸ் பவுலரா டெவலப் ஆகியிருக்காரு. ஜேமி ஓவர்டன் இப்போதைக்கு 1 ஃபேஸ்ல நல்லா போடுறாரு, பட் ஸ்டில் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1.5 ஃபேஸ் பவுலர்னு வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் குர்ஜப்னீத்தோட ஸ்கில்ஸ் பார்க்கும்போது டெஃபினெட்லி ஒரு மிடில் அண்ட் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வரலாம். அந்த மாதிரி தான் நம்ம மேனேஜ்மெண்ட் இவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி போன மேட்ச் 19th ஓவர் இவரை ட்ரெஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவரும் 2-3 யார்க்கர் நல்லா போட்டாரு, நடுவில் ஒரு ஸ்லோயர் ஒன்று மிக்ஸ் பண்ணாரு. பட் ஸ்டில் அந்த ஸ்லாட் பால் ஒன்று போடுறாரு. அந்த எக்ஸிகியூஷன் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பட் எனிவேஸ் அந்த ஸ்கில் செட் இருக்கு. தென் 4 and 5 முகேஷ் அண்ட் கலில் இப்போதைக்கு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ 1 ஃபேஸ் பவுலர் மாதிரி தான் இருக்காங்க அவங்களும். இதில் அன்ஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங்கும் பவுன்சர் அண்ட் ஸ்லோயர் ட்ராக்ஸ்க்கு போடுற அபிலிட்டி இருக்கு. லைக் அன்ஷுல் கம்போஜ் போடுற ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சை அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்துட்டு போடுறாரு. அண்ட் குர்ஜப்னீத் சிங் கிட்ட பவுன்ஸ் இருக்கு அண்ட் ஸ்லோயர் ஒன் நல்லா ஒர்க் ஆகுது. முதல் 2 மேட்ச் கிளிக் ஆகல, பட் போன மேட்ச் ஸ்லோயர் ஒன் சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் செட் இருக்கு. முகேஷ் அண்ட் கலில் நியூ பால் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறனால அவங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா பெருசாக அதை பற்றி இன்ஃபர்மேஷனே இல்லை, நம்மளும் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இதில் ஜேமி ஓவர்டன் ஒரு 1.5 ஃபேஸில் போடுவாருன்னு சொல்லியிருந்தேன். ஸ்டில் அவரோட வேல்யூ பேட்டிங்கும் இருக்கிறனால ப்ளஸ் அவரோட பவுலிங்கே ஒரு 150+ போடுற பவுலராக இருக்கிறனால நம்ம அவரை விட்டுடலாம். அண்ட் ஈவன் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் அவரை வச்சு தள்ளிடலாம். அதில் எக்கானமியும் கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குது. ப்ளஸ் அவர் ஸ்லோயர் ஒன் டெவலப் பண்ணியிருக்காருன்ற மாதிரி எரிக் சிமன் சொல்லியிருக்காரு. ஸோ ஜேமி ஓவர்டனுக்கு நம்ம ஃப்ரீ பாஸ் கொடுத்து அனுப்பிடலாம். அடுத்தது குர்ஜப்னீத் சிங் அவர் 2 பேஸ்லையும் போடுறாரு. அண்ட் அது போக பவர் பிளேலையும் போட வச்சா டீமோட பேலன்ஸ் நல்லா இருக்கும். நான் சும்மா அவரோட பவுலிங்கை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த ரஞ்சி ட்ராஃபி மேட்ச்ல ஸ்வீம் பண்றாரு, புஜாரா விக்கெட் எடுத்த மாதிரிலாம் வீடியோஸ் பார்க்க முடியுது. தென் டிஎன்பிஎல் வீடியோஸ் 2-3 வந்துச்சு. அதில் எல்லாமே பவர் பிளேல தான் போடுறாரு. ஸோ அதனாலேயே மேபி இவர் ஒரு பவர் பிளே ஆப்ஷனை குரூப் பண்ணால் பெட்டரா இருக்கும் டீமோட ஃபிளெக்சிபிலிட்டின்னு தோணுது கைஸ். அண்ட் அவரோட பவுலிங் நீங்கள் பவர் பிளேல இன்டெப்தா டிஎன்பிஎல் உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா அவர் எப்படி போட்டிருக்காருன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அண்ட் இப்போ தான் நம்மளோட வீக் பார்ட் வருது. ஆல்ரெடி ஜேமி ஓவர்டனுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்து அனுப்பியாச்சு. ஸோ இன்னொரு ஒரு பவுலர் ஆடணும்னா அவரும் மல்டி ஃபேஸ் கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும். கலீல் அகமத் ரொம்ப 1 டைமென்ஷனல் தான் இருந்திருக்காரு. நான் அப்போ இப்போ கம்போஜே இவ்வளோ டெவலப் ஆகியிருக்காருன்னா நான் யோசிச்சேன், கலீல் அகமது இவ்வளோ வருஷமா ஸ்கீமில் இருக்காரு, சம்மாவும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஏதாவது வேரியேஷன் எடுத்துகிட்டு வரலான்னு அவர் யோசிச்சிருக்கலாம். அவரோட சீலிங்கே அவ்வளோ லிமிட்டட் தான், இல்லை அவர் ஒர்க் பண்ணலையான்றதான் தெரியல. பட் எஸ், அவரோட லிமிட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் முகேஷ் சௌத்ரி, அவர் எல்லா ஃபேஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அவரோட டெபியூ சீசனில். பட் சமூகம் அந்த இன்ஜுரிஸ்னால ஏதோ இஷ்யூ ஆயிருக்கான்றது தெரியல. பட் அவர்கிட்ட ஸ்கில் செட் இருக்குது. எவ்வளோ டெவலப் ஆகியிருக்காரு, இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரா, இல்லை முன்னாடி மாதிரி தான் இருக்காரா, இல்லை இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் ஸ்கில் எல்லாம் ட்ராப் ஆயிருக்கான்றது தெரியல. பட் எஸ், இப்போதைக்கு அவர் ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்பாட்டில் ஒரு மல்டி ஃபேஸ் பவுலர் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், அவர் ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் ஒரு ராமகிருஷ்ணா கோஷை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிருக்கும். பட் ஸ்டில் அவங்க முகேஷை தான் பேக் பண்ணி போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கலீலா இருக்கிறனால இன் ஜென்ரல் நம்ம கரண்ட் லைனை பார்க்கும்போது இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இடமே இல்லை. ஸோ ராமகிருஷ்ணா கோஷை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் எனிவேஸ் இனிமேல் பண்ணுவாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதனால என்ன இஷ்யூ வருதுன்னா, ஒரு ஆல் ஃபேஸ் பவுலர் இல்லாதனால எக்ஸ்ட்ராவா ஒரு பவுலரை எடுத்துட்டு ஆடிடுறாங்க. ஸோ ருத்துக்கு 5 பவுலர்ஸ் வச்சு ரொட்டேட்டே பண்ண முடியல. அவர் முகேஷ் சௌத்ரி மேலேயும் சரி, கலீல் அகமது மேலேயும் சரி ட்ரஸ்ட் இல்லை வேற ஃபேஸில் போடுவாங்கன்னு. ஸோ அதனாலே எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் ஆடிடுறாங்களா. அண்ட் அது போக லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் குர்ஜப்னீத், முகேஷ். ஸோ குர்ஜப்னீத் ஓகே, லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் பவர் பிளேல யூஸ் பண்ணதுனால அது ஒரு பாயிண்டாக சொல்கிறேன். அவர் எந்த அளவுக்கு பவர் பிளேயர் போடுவாருன்றது தெரியல. பட் போட்டிருக்காரு பவர் பிளேல, டொமஸ்டிக்லாம் பவர் பிளேல தான் போடுறாரு. பட் முகேஷ் சௌத்ரி மேலே போன ஓவர் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு 12-13 ரன் போனனால அதனாலேயே ஷார்ட்டுக்கு போனார். அது அவுட் ஆஃப் பிளான் மாதிரி தான் தெரிஞ்சது. 2 ஓவர் ஷார்ட் கிட்ட வந்து வாங்கியாச்சு. கண்டினியூஸாக அவரோட ரோலே பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் தான். நீங்கள் மற்ற ஃபேஸில் ஒரு போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வாங்கிட்டு இன்னொரு பவுலரை போட்டுடலாம். ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இல்லாத போது கண்டினியூஸாக 2 ஓவர் போட்டிருக்கணும். அதை அவர் போடலை. பட் 6th ஓவரில் வந்து சம விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. அங்கேயே கொஞ்சம் லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. சப்போஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணீங்கன்னா
இண்டோர் கண்டினியூஸாக கொடுக்கணும். ட்ரஸ்ட் பண்ணலன்னா அவர் ஸ்குவாட்லேயே இருக்கக்கூடாது, ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ கலீல் இன்ஜுரி ஆகிட்டார். இனிமேல் நம்ம ரெக்வயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பவுலர் எடுக்கணும். அந்த ஒரு பவுலர் 2 ஃபேஸில் மினிமம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். பவர் பிளே மிடில் ஓவர்ஸ் இருந்தால் பெட்டர், பவர் பிளே டெத் இருந்தால் இன்னும் பெட்டர், ஆல் ஃபேஸாக இருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அவர் அப்படி இல்லைன்னா இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இந்த 140 இல்லை பவுன்ஸ் அவுட் பண்ணுற பவுலர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் கிடைக்குது. அண்ட் கேமும் அந்த மாதிரி மாறிடுச்சு. லைக் எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி கைஸ். முதல்ல பேஸ் ஹிட்டரோட ட்ராப் நிறைய இருந்துச்சு. இப்போ டொமஸ்டிக்லேயே பேஸ் ஹிட்டர்ஸ் நிறைய வராங்க. ஸ்பின் ஹிட்டர்ஸோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயம் ஒரு டைமில் யார்க்கர் போடுற பவுலராக இருந்தால் தான் அவங்களோட வேல்யூ நல்லா இருந்துச்சு. ஸ்டில் அந்த வேல்யூ இருக்குன்னு இருந்தாலும் இந்த மாதிரி பவுன்ஸ் அவுட் பண்ணி அக்ரெசிவாக விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸோட வேல்யூ நிறையவே ஏறிடுச்சு. குஜராத்தில் அப்படி தான் எல்லாருமே இருக்காங்க. தென் ஆர்சிபியில் ஹேசல்வுட் அந்த வேலையை செய்கிறாருன்னு இந்த மாதிரி தான் எல்லா டீம்லேயும் 2-3 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிலேருந்து யோசிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைட்டில் இருக்க பவுலர் எடுக்கலாம். அவர் அப்படி இல்லைனா ஸ்லோ ட்ராக்கில் போடக்கூடிய பவுலர்ஸ் எடுக்கலாம். இப்போ ஓவர்டனை பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்லோ பால் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய ஒரு ஸ்லோ ட்ராக்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர் எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 ஆப்ஷன் பார்த்துட்டு இருக்க மாதிரி நியூஸ் இருந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மந்த்வால் ஆல் ஃபேஸ் பவுலராக அவர் இருப்பார். அண்ட் ஒன்லி இஃப் த ட்ராக் அசிஸ்டம். ஸோ அது டெஃபினெட்லி நல்லா கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கைஸ். கொஞ்சம் டூ பேஸ்டாக இருந்தாலோ அவரோட ஸ்கிட்டி ஆக்ஷனுக்கு பால் டக்கு டக்குன்னு குவிக்காக பேட்டர்ஸ் நோக்கி வரும். ஸோ எலிபிலிபிலி போல்டு விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார், இன்சைட் எட்ஜ் போல்டு விக்கெட்ஸ் நிறைய எடுப்பார். ஃபிளாட் ரேங்க்ஸில் போடும்போது லாஸ்ட் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஏதாவது டிஃபென்சிவ் ஆப்ஷன் கற்றுக்கிட்டாரா என்னன்றது தெரியல. பட் இன் ஜெனரல் அந்த ஸ்டெம் டு ஸ்டெம் ஆங்கிளில் போடுறதும் ப்ளஸ் யார்க்கர் போடுறதும் அவரோட ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்லோயிஸ்ட் ட்ராக்ஸில் இவர் எடுத்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆல் ஃபேஸ் ஆப்ஷனும் இருக்கிறனால கேப்டனுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸில் எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்காரு, ப்ளஸ் ஃபிளாட் ட்ராக்ஸில் என்ன மாதிரி ஆங்கிளில் போடுறாரு, என்ன டிஃபென்சிவ் ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறாருன்றதை பொறுத்து அவர் ஹையர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்மளோட எக்ஸ்-சிஎஸ்கே பிளேயர். அந்த டைம் இவர் வந்து அடுத்த பெரிய ஸ்டாராக வருவான்ற மாதிரி நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம நிஷாந்த் சிந்தோட செட்டு ராஜ்வந்தர் ஹங்கர்கேக்கர். இவர்கிட்ட ரா ஸ்கில்ஸ் நிறையவே இருந்துச்சு. ஈஸியாக நேச்சுரலாக பவர் நிறைய வச்சுருந்தாரு. ப்ளஸ் பவுலிங்லும் பேஸ் நல்லா போட்டுட்டு இருந்தார். பட் ஆக்ஷன் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோனாக இருந்தனாலையும் ப்ளஸ் அவரோட கன்சிஸ்டன்சி சரியாக இல்லாதனாலையும் அதுக்கப்புறம் அவ்வளோவா கிராஜுவலாக க்ரோத் இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்தாருன்னா பவர் பிளேயில் போடுவார். மிடில் ஓவர்ஸ்லையும் கொஞ்சம் என்ஃபோர்ஸர் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். பவுன்ஸ் அவுட் பண்ண ஆப்ஷனும் இருக்கும். டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய அபிலிட்டியும் இருக்குது. ஸோ ஒரு ஆல் ஃபேஸ் ஆப்ஷனாக அவரை க்ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக பேட்டிங் டெப்த்தும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். பட் நமக்கு இதே ப்ரொஃபைலில் இன்னொரு பிளேயர் இருக்கார், ராமகிருஷ்ணா கோஷ். பெட்டர் பேட்டர் அண்ட் மோர் ஆஃப் அ பவர் பிளே பவுலர். சப்போஸ் ராமகிருஷ்ணா கோஷை ஒரு பிளேயிங் 11 மெட்டீரியலாக பார்த்தாங்கன்னா டெஃபினெட்லி ராஜ்வந்தர் ஹங்கர்கேக்கர் போகிறது கூட ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அவருக்கு பேக்கப்பாக இவர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் கூட சிஎஸ்கே யோசிக்கலாம். தேர்டு அர்ஜன் நாகஸ்வாலான்ற மாதிரி பார்க்குறாங்க. லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், குஜராத்தை சேர்ந்த பிளேயர். ஹானஸ்ட்லி நான் ரொம்ப நிறைய இவரோட வீடியோஸ் பார்த்ததில்லை. ஜஸ்ட் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது மோர் ஆஃப் மீடியம் பேஸ் பவுலர் மாதிரி தெரியுது. ஒரு மீடியம் பேஸ் புவனேஸ்வர் குமார், ஒரு பிரவீன் குமார் மாதிரி ஒரு இருக்கிற பவுலர். ஸோ எந்த அளவுக்கு ஐபிஎல் கண்டிஷன் ஃபிளாட் ட்ராக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும், டிஃபென்சிவ் ஆப்ஷன் என்ன, ஸ்லோயர் பால்லாம் போடுவாரான்றதான் தெரியல. அகைன் பேட்டிங் டெப்த்தும் இல்லை. நமக்கு ஆல் ஃபேஸ் ஆப்ஷன் இருந்தால் பெட்டராக யூஸ் பண்ணிக்கலான் இருக்கும்போது டெஃபினெட்லி பர்சனலி நான் அந்த ஆப்ஷன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இதே இப்போதைக்கு இருக்க ஆப்ஷன்ஸ். இதில் சிஎஸ்கே யார் எடுக்க போகிறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல் ஃபேஸ்னால் ஈஸியாக ஆகாஷ் மத்வாலுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். பட் அகைன் அதை கொஞ்சம் யோசிச்சு தான் பார்க்கணும். ஃபிளாட் ட்ராக்ஸில் என்ன மாதிரி போடுறான்றதை பார்த்து ட்ரையல்ஸில் அதை பார்த்து எடுத்துக்கலாம். ஆர் அந்த 140+ பவுன்ஸ் அவுட் பண்ணக்கூடிய ட்ரைட்டில் ஒரு பவுலர் வேணும். ப்ளஸ் பேட்டிங் டெப்த்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா ராஜ்வந்தர் ஹங்கர்கேக்கர் எடுத்து க்ரூம் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒரு பெரிய அப்சைட் இருக்குது அவர்கிட்ட இருந்து. ரைட், இப்போ நம்ம லாஸ்ட்டாக சிஎஸ்கே ஆன பிளேயிங் 12ம் அதில் இருக்க பிளேயர்ஸோட வேல்யூ அண்ட் அதில் இருக்க எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் என்னன்றதை குவிக்காக பார்த்துடலாங்க. ஸோ போன மேட்ச் நம்ம மேட்சோட நம்பர் 4 இறக்கணும். ஆல்ரெடி பவுலிங்கில் ஒரு 1.5 பிளேயர்ஸ் வந்து 1 டைமென்ஷனலாக இருக்காங்க. அது போக நம்பர் 3 ஆயுஷ் மாத்திரே ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயர், நம்பர் 4 மேத்யூ ஷாட் ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயர், அண்ட் நம்பர் 5 சர்ஃப்ராஸ் கான் அகைன் ஒரு 1 டைமென்ஷனல் பிளேயர். ஆல்மோஸ்ட் ஒரு 5 பிளேயர் பிளேயிங் 12ல் 1 டைமென்ஷனலாக இருக்காங்க. இதில் நான் சிவம் டுபே வேறு சேர்க்கல. அவரை சேர்த்தோன்னா ஒரு 6 பிளேயர் 1 டைமென்ஷனலாக இருக்காங்க. பாதி டீம் 1 டைமென்ஷனலாக இருக்குது. இதில் ஆயுஷ் மாத்திரையோ சர்ஃப்ராஸ்கானே குறை சொல்லலை. பட் அவங்களோட கேம் அட் திஸ் பாயிண்ட் இன் டைமில் எப்படி இருக்குன்றதா சொல்கிறேன். ஆயுஷ் மாத்திரை கேன் பிளே ஸ்பின் வெல். ஸ்பின்னுக்கு எதிராக அவுட் ஆனதில்லை. டிஃபென்ஸிவாக நல்லா பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அட் திஸ் பாயிண்ட் ஹி இஸ் அ பெட்டர் பேஸ் ஹிட்டர் தென் அ ஸ்பின் பிளேயர். ஸ்பின் வந்தால் டேக் ஆன் பண்ணக்கூடிய கேம் அவர்கிட்ட இல்லை. ஸோ டீமில் 6 பேர் வச்சுக்கிட்டு 6 பேரும் ஒரு ஃபேஸில் தான் பண்ணுவாங்க. இவங்களை அந்த ஃபேஸில் நான் போட மாட்டேன், அவங்களால போட முடியாதுன்னு இருக்கிறதுலாம் கண்டிப்பாக டீமோட பேலன்ஸ் ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டியை சுத்தமாக கெடுக்கிற விஷயம் கைஸ். இது மேட்டிங்கில் இப்போ எக்ஸ்ட்ராவாக மேட்ச் வந்திருக்காரு. நீங்கள் நம்பர் 3, 4 and 5 பார்த்தீங்கன்னா 3 பேருமே பேச ஆடக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ இதில் எல்லாரையுமே நீங்கள் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆட விட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டாக்டிக்கலாக சிறப்பாக பண்ணியிருக்கீங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் காமெடி என்னென்னா இந்த ஸ்பின் ஹிட்டர் பேஸ்ன்ற கான்செப்டையே அறிமுகப்படுத்தினது ஐபிஎல்லுக்கு நம்ம சிஎஸ்கே. இந்த T20 மேட்ச் அப்ஸ்க்குலாம் ஒரு முன்னோடியாக இருந்த டீம் நம்ம சிஎஸ்கே. இதில் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அண்ட் மோர் ஓவர் இந்த பேட்டிங் அந்த 1 டைமென்ஷனலாக இருக்கிறனாலேயே அவங்களோட டிசிஷன் மேக்கிங்கில் நிறைய எரர் இருக்குன்னு கூட தோணுது. இந்த பிளேயிங் 12 இருக்க எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் பேட்டர்ஸ். ஸோ மேட் ஷாட்டும் டாப் ஆர்டர், சர்ஃப்ராஸ் கானும் ஆல்மோஸ்ட் பவர் பிளேயில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் டெவால் ப்ரூஸ்
மிடில் ஆர்டர், ஷிவம் டுபேவும் மிடில் ஆர்டர். இவங்க எல்லாரையுமே நீங்கள் லோயர் ஆர்டரில் இறக்கி ஃபினிஷரெல்லாம் பார்க்குறீங்க. ஷிவம் டுபேலாம் ஃபினிஷராக பார்க்குறாங்கன்னா என்னால் என்ன சொல்கிறேனே தெரியல கைஸ். நானும் முட்டாள் மாதிரி பிளேயிங் 12 டோர்னமெண்ட் முன்னாடி போடும்போது ஷிவம் டுபே 4 and 5 போடுவாங்கன்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன். இவனுங்க இன்னும் ஃபினிஷர், இந்தியாவுக்கு ஃபினிஷர்னா அங்கே இன்டர்நேஷனல் மேட்ச்சில் நல்ல பவுலரே கிடையாது, அனலைஸ் பண்ணி ஒழுங்காக போட மாட்டேங்கிறாங்க. ஐபிஎல்ன்றது வேறு பீஸ்ட்டு. கரெக்டாக வீக்னஸை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே டார்கெட் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணாமல் இருந்தாலும் எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. அதை டெஃபினெட்லி அவங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் செகண்ட் இஷ்யூ, ட்ரைங் டு ஃபிட் Dubé as finisher. தேர்டு, நாட் அசைனிங் பேஸ் அண்ட் ஸ்பின் ஹிட்டிங் காம்போ. நீங்கள் 3 பேஸ் ஹிட்டர் நடுவில் ஆடுறீங்க, அதில் 2 பேரை நீங்கள் பவர் பிளேயில் இறக்கிக்கிட்டா கூட ஒரு நியாயம் இருக்குது. ஆர் அப்படி இல்லைனா அவங்கள பேர் பண்ணாமல் ஒரு ஸ்பின் ஹிட்டரை மேலே அனுப்பணும். நான் மேட்ச் ஷாட் ஆடிட்டேன், ஸோ மேட்ச் ஷாட் ஆடினால அவர் டாப் ஆர்டரில் இறக்கியே தீர்வுன்னு இறக்குனா நீங்கள் உங்களோட ஸ்பேஸ் அண்ட் ஸ்பின் ஹிட்டிங் காம்பினேஷனே உடைக்கிறீங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அது போக பேட்டிங் டெப்த் நம்ம பேசவே தேவையில்லை. ஆல்ரெடி 7ஆவதுல ஓவர்டன் ஆடிட்டு இருக்கோம், ஒரு ஸ்பாட் மேலே ஆடிட்டு இருக்கோம் அவருக்கு. ஸோ அது ஒரு இஷ்யூ. நெக்ஸ்ட், லேக் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்னஸ் இந்த பேட்டிங் லைனப். அட்லீஸ்ட் ஒரு நேம் சேக்குக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால், இப்போ அட்லீஸ்ட் ஒரு டூபேவா நம்பர் 4 இறக்குறீங்கன்னு வச்சுப்போமே, அவர் அடிக்கிறார் அடிக்கல அது செகண்டரி கைஸ். அவர் இருந்தார்னாலே அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, அந்த லெக் ஸ்பின்னர்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. இந்த காமெடியை எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கூட சகல 3 ஓவர் போட்டு வெளியே தள்ளிட்டார் ஷிவம் டுபே இருந்தனால. ஸோ அவர் அடிக்கிறார் அடிக்கலன்றது வேற விஷயம். கேப்டன்ஸ்க்கு ஐயோ லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போடக்கூடாதுன்ற தாட் ப்ராசஸில் இருக்காங்க. ஸோ அதுக்காகவேயாச்சும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் தேவை. ஷிவம் டுபே நம்பர் 4 இறக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு நம்பர் 7 நம்பர் 6 பிரசாந்த் வீர் இருந்தாங்கன்னா அது ஈஸியாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி, லேக் ஆஃப் ஒன் மோர் ஸ்பின் ஹிட்டர். ஸோ ஸ்பின் போட்டால் அடிக்கக்கூடிய ஆள் இல்லை, அந்த ஸ்லோயர் பால் போட்டு அடிக்கக்கூடிய ஆள் இல்லை மிடில் ஆர்டரில். ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்குது இந்த லைனப்பில். இதில் நான் 2 வெர்ஷன் யோசிச்சிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்றதை பற்றி உங்களோட தாட்ஸை ஷேர் பண்ணுங்க கைஸ். ஒன்று, ஆப்வியஸ்லி சஞ்சு அண்ட் ருத்து வில் ஓப்பன். அகைன் ஓப்பனிங் இவங்க 2 பேர் தான் ஆட போகிறாங்க. ஸோ நம்ம பிரிக்க முடியாது, பட் பிரித்தா பெட்டராக இருக்குன்றதுக்கான நிறைய சைன்ஸ் இருக்குது. லைக் 2 பேருமே பேஸ் அண்ட் ஸ்பின் நல்லா ஆடுறதுனால அவங்களுக்கு இடையில அந்த இன்டென்ட் மெர்ச்சன்ட்டையோ ஒன் டைமென்ஷனல் பிளேயோ சொருகி விட்டாங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும். பட் நம்ம அந்த பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அதை பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அதை விட்டுடலாம். தேர்ட், ஆப்வியஸ்லி ஊர்வில் பட்டேல் வராரு ஆயுஷ் மாத்திரைக்கு பதிலாக. அவர் ஒரு இன்டென்ட் மர்ச்சன்ட், நல்லாவே அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர். ஹை பேஸ் எனக்கு தெரியல, பட் இன் ஜென்ரல் பவுலிங் போட்டார்னா சூப்பராக ஆடிடுவார். கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது, பட் கேம் அவர் சிங்கிள் ஹேண்டட் வின் பண்ணி தருவார், ஒரு பிரியான் ஷாரியா மாதிரி. நெக்ஸ்ட், நம்பர் 4 பேஸ் ஹிட்டன் மர்ச்சன்ட் இன் சர்ஃப்ராஸ் கான். பவர் பிளேயில் விக்கெட் விழுந்தா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவர் இறக்கி விடலாம். சப்போஸ் அப்படி விடலைன்னா ஃபைனலாக ஃபினிஷிங்கில் ஒரு 4 ஓவரில் பின்னாடி அந்த இருக்கிற ஏரியாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டாப் 4ஓட வேல்யூவை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா சஞ்சு ஷுட் ஓப்பன் வித் சர்ஃப்ராஸ் கான் அண்ட் ஊர்வில் அவுட் ஆனார்னா சர்ஃப்ராஸ் கான். அது எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். சர்ஃப்ராஸ் ஆடினார்னா சர்ஃப்ராஸ் அவுட் ஆனார்னா ஊர்வில் வரணும். அகைன் சஞ்சு அவுட் ஆனார்னா ருத்து வரணும். ஸோ இப்படி வைக்கும்போது சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணலாம் பவர் பிளேவை. பட் அகைன் நம்ம பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் சிஎஸ்கே யோசிக்கல, அதை விட்டுடலாம். நம்பர் 5 இங்கே ஷிவம் டுபே. அகைன் நான் ஷிவம் டுபேயோட ஃபேன்லாம் இல்லை கை. ஷிவம் டுபே அடுத்த சைக்கிளை வெளியே தள்ளிடணுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. பட் கரண்ட் சைக்கிளில் நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஷிவம் டுபே தான் ஆட போகிறார் பிளேயிங் லெவனில். ஸோ அவர் ஆடினாங்கன்னா அவரை எப்படி பெட்டராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியா தான் எனக்கு இருக்குது. ஸ்லாட் பால் ஹிட்டர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வேல்யூ தருவார். ஸோ அவர் அடிக்கலனாலும் ஆப்போசிட் எண்டில் அடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். டீமில் 1008 ஒன் டைமென்ஷனல் பிளேயர் இருக்காங்க. அதுலேயே கிங் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் பிளேயர்னா நம்ம ஷிவம் டுபே தான். டெஃபினெட்லி அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் கைஸ். அட்லீஸ்ட் கொஞ்சம் இதாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். பட் இவரும் கலில் மாதிரியே எங்கேயுமே இம்ப்ரூவ் பண்ண அப்படியே தான் இருக்காரு. அண்ட் ஆப்போசிஷனும் கரெக்டாக அவருக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் பண்ணி போடுறாங்க. தென் டெவால் ப்ரிவிஸ் அட் நம்பர் 6. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட யூஷுவல் ஸ்பாட்டை விட்டு 2 ஸ்பாட் கீழே தான் இருக்குது. பட் இருக்கிற டீமில் ஏதாவது மேனேஜ் பண்ணணும், யாருனால கடைசியாக அந்த ஸ்லோயர் பாலும் ஃபுல் டாஸும் ஆட முடியும்னா டெவால் ப்ரிவிஸால் நல்லாவே ஆட முடியுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரே ரீசன்னாலே அவரை நம்பர் 6 போட்டிருக்கேன். தென் நம்பர் 7 ஜிஎம்இ அவுட்டை, நம்பர் 8 அக்கீல்னு உங்களோட யூஷுவல் ஆர்டர் வந்துடும். இந்த பிளேயிங் 12 3 விஷயத்தை சால்வ் பண்ணிடலாம். லேக் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் பேட்டர்ஸ் 1, செகண்ட் டூபே as ஃபினிஷர் அவாய்ட் பண்ணலாம், தேர்டு பேஸ் அண்ட் ஸ்பின் ஹிட்டிங் காம்போவை மேட்ச் பண்ணி அனுப்புறது. பட் மீதி எல்லாமே எப்படி தான் இருக்குது. தென் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டீம் இப்படி தான் ஆரம்பிக்கும் நம்ம முதல்ல யோசிச்சிருப்போம்ல, அதே லைனப் தான். அகில் உசேன் எக்ஸ்ட்ராவாக டீமில் இருப்பார். ஸோ இந்த பிளேயிங் 12 பார்த்தீங்கன்னா அகைன் சஞ்சு வில் ஓப்பன் வித் ருத்ராஜ் அண்ட் நம்பர் 3 ஊர்வில் பட்டேல். நம்பர் 4 ஷிவம் டுபே. இந்த லெவனில் சர்ஃப்ராஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பிளேஸ் இல்லை. லைக் ஐடியெல்லாம் நம்ம எல்லாமே ஒழுங்காக போயிருந்துச்சுன்னா ஒரு 11ல் ஆரம்பிப்போம்ல, அதே 11 தான் இது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பின் ஹிட்டர் தேவைன்றதுனால சர்ஃப்ராஸை தூக்கிட்டு அந்த ஸ்பின் ஹிட்டரை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் சப்போஸ் விக்கெட் விழுந்துச்சுன்னா டெவால் ப்ரூஸை மேலே தள்ளிட்டு மீதி 2 பேரை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஷிவம் டுபே 5, கார்த்திக் சர்மா 6ன்னு இறக்கலாம். பட் ஃப்ளெமிங் இதை எப்படி யோசிக்கிறான்னு தெரியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6 ஓவரில் அந்த 5.5 விக்கெட் இருந்தால் கூட நான் பிரபுசியூஷ் டூவே இறக்க மாட்டேன், என்னோட பேஸ் ஹிட்டர் அவங்களை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயரை நான் அனுப்புன்ற மாதிரி தான் அவர் யோசிப்பார். இந்த மாதிரி பிளேயர்ஸ் அந்த லாஸ்ட் பாலில் பவர் பிளேயில் பிரபுஸை இறக்கி விட்டு அவர் எட்ஜ் அவுட் ஆயிடுவார், அந்த பயத்தில் நான் இறக்கலன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தால் கேம் ஆடவே நம்மளால் முடியாது.
அண்ட் ரிவர்ஸ் இத்தனைக்கும் பவர் பிளேயர்லாம் ஆடின பிளேயர் ஓப்பனிங்லேருந்து நம்பர் 5 நம்பர் 6 வரை ஆடி இருக்காரு. ஸோ அதனால் அதை மட்டும் பிடிச்சிட்டு ரொம்ப யோசிக்காமல் விக்கெட் விழுந்துச்சுன்னா அனுப்பு, ப்ரௌஸும் அவுட் ஆனாரா, சரிடா 1 நேரம் நல்லா இன்னைக்கு கேம் தோறுது, அடுத்த மேட்ச் பார்த்துக்கணும் விட்டுறலாம். அவர் அப்படி இல்லை ஏதோ லக்கில் பின்னாடி வர பேட்டர்ஸ் 2 பேர் அடித்து ரெஸ்பெக்டபிள் ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வின் பண்ண பார்க்கலாம். அண்ட் இந்த பிளேயிங் 12 சர்ஃப்ராஸ் கான் பதிலாக ஒரு ஸ்பின் ஹிட்டர் கார்த்திக் சர்மா இறக்க போகிறோம். முன்னாடியாச்சும் ப்ரௌஸ் இல்லாத சமயம் சரி யோசிக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்குன்னு. இப்போ ப்ரௌஸ் இருக்கிறனால இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் அவர் அங்கே பின்னாடி இருக்காரு, சரி கார்த்திக் சர்மாட்ட அவங்க கேம் ஆடிடுவான்னு இறக்கலாம் கைஸ். தென் நம்பர் 7 பிரசாந்த் வீர் ராமகிருஷ்ண கோஷ். அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்காக நான் பிரசாந்த் வீரை போட்டிருக்கேன். சப்போஸ் ருத்துராஜால பவுலிங் எனக்கு 5 பவுலர் ரெஸ்ட் என்னால் போகவே முடியாதுன்னு ஒத்த காலில் நின்னா மேபி ராமகிருஷ்ண கோஷை ஆடிக்கலாம். பட் அந்த ஆர்சிபி கேம் அகேன்ஸ்டாக அவரோட கேம் பார்த்தோன்னே ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கன்னா இப்போ சிவாங் குமார்லாம் போட்டார்னா பிரசாந்த் வீரால் 2-3 6 அடிக்க முடியுன்ற நம்பிக்கை லைட்டாக இருக்குது. அண்ட் அந்த ரேம்ப்பு ஸ்கூப்பு ஃபுல் டாஸ் அடிக்கிறதுலாம் அவர் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அந்த பையனுக்கு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி நம்பர் 7 போட்டிருக்கேன். தென் நம்பர் 8 ஓவர்ட்டு நம்பர் 9 அகில் ஹுசேன், நம்பர் 10 அன்ஷுல் கம்போஸ், நம்பர் 11 நூர் அகமதுன்னு ஃபுல் பேட்டிங் டெப்த் உங்களுக்கு நம்பர் 11 வரை இருக்குது. அன்ஷுல் அண்ட் நூர் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பேட்டிங் பண்ணுவாங்க, தேவைப்பட நேரத்தில் 2-3 6 அடிப்பாங்க. அண்ட் இம்பாக்ட் பிளேயராக நான் குர்ஜப்ரீத் சிங் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இந்த 12 பார்த்தீங்கன்னா 5 பவுலர் தான். பிரசாந்த் வீர் பவுலிங் போட்டு 6வது ஒரு பவுலர் இருப்பார். அங்கே நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷ் போட்டால் கூட உங்களுக்கு 6 பவுலர் வந்துருவாங்க, ஈஸியாக அசால்ட்டாக 6 பவுலர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 12 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண 6 இஷ்யூவும் சால்வ் ஆயிரும். பட் புதுசாக சில இஷ்யூஸ்லாம் வருது, பட் அது எல்லாமே மேனேஜபிள் இஷ்யூஸ் தான். ஒன்று லேக் ஆஃப் ஒன் மோர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி குர்ஜப்ரீத் சிங்கை பவுலிங் போட வச்சே ஆகணும் இஸ் பவர் பிளேயில். டொமஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கிறனால இப்போ ஆல்ரெடி மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு, உங்களுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவர் பிளேயில் 2 ஓவர் அவர்கிட்ட எப்படியாவது வாங்கிருங்க. அண்ட் ஈவன் அவர்கிட்டருந்து 2 ஓவரில் வாங்க முடியாது, அட்லீஸ்ட் 1 ஓவராது வாங்கிருன்னு நினச்சிங்கன்னா ராமகிருஷ்ணா கோஷ் ஆடிட்டு அவர்கிட்ட 1 ஓவர் வாங்கிருங்க. அண்ட் செகண்ட் இஷ்யூ ஆப்வியஸ்லி கார்த்திக் சர்மாஸ் கேம் அட் திஸ் லெவல் சொல்ல முடியாது, அடித்தாலும் அடிக்கலாம் அடிக்காமையும் இருக்கலாம், அது ஆடின அப்புறம் தான் தெரிய வரும். தேர்டு ருத்துஸ் பவுலிங் ரொட்டேஷன்ஸ். ருத்துக்கு 5 பவுலர் வச்சுட்டு அவரால் யோசிக்கவே முடியல, பவுலிங் ரொட்டேட்டே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்காரு. ஈவன் அது கூட கலில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலில் இல்லாத போது குர்ஜப்ரீத் சிங் அந்த ரோலுக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் 5 பவுலரையும் ரொட்டேட் பண்ண முடியும். அகைன் திருப்பி சொல்கிற மாதிரி பிரசாந்த் வீர் ஆடலனாலும் ராமகிருஷ்ண கோஷ் ஆடிட்டிங்கன்னா அவர்கிட்ட 1 ஓவர் வாங்கலாம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். பட் ஸ்டில் நான் பிரசாந்த் வீர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 5 பவுலர் வச்சுட்டு ஈஸியாக ரொட்டேட் பண்ணலாம், ருத்து நினச்சா பண்ண முடியும். பட் அதில் எவ்வளோ கண்ட்ரோல் வச்சுட்டு பண்ணுறாருன்றது அவர் கையில் தான் இருக்குது. ஆர்சிபி 5 பவுலர் வச்சு ரொட்டேட் பண்ணலையா, அதே மாதிரி நம்மளாலையும் பண்ணிடலாம் கைஸ், நம்மளாலையும் பண்ணவும் முடியும். அகே நீங்கள் ராமகிருஷ்ணா கோஷை கூட ஆடிடலாம் கைஸ், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரப்போகிறது இல்லை. பட் ஸ்ட்ரக்சரலி எனக்கு அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குன்னு தோணுது. அந்த ஒரே ரீசனால் தான் பிரசாந்த் வீர் இங்கே கொடுத்துருக்கேன். ஏன்னா ருத்து என்ன பண்ணுறாருன்னா அகில் ஹுசேனுக்கு 2 ஓவர் கொடுத்தா குர்ஜப்ரீத்துக்கு 4 கொடுக்குறாரு, அகிலுக்கு 4 கொடுத்தா குர்ஜப்ரீத்துக்கு 2 கொடுக்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா குர்ஜப்ரீத்துக்கிட்டே அந்த 2 போட்டே ஆகணும்னு சொல்லி பவர் பிளேயில் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 10-20 ரன் போனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் பேட்டிங் வச்சு சேஸ் பண்ணிடுன்ற கான்ஃபிடன்ஸில் இறங்கணும். அண்ட் இந்த ஒரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா பாருங்களேன், ஆல்மோஸ்ட் 11 வரை உங்களோட பேட்டிங்கில் என்ன இருக்குன்ற போது ஜாலியாக நீங்கள் ஆடலாம். பட் இது எல்லாமே நடக்கணும்னா அது அகைன் ருத்து கையில் தாங்க இருக்குது. அவர் நினச்சா பண்ணலாம், பட் பண்ணுவாங்களா தெரியல. அண்ட் ஃபைனல் இஷ்யூ ஃப்ளெமிங்ஸ் ரிஜிட் கேம் பிளான். நான் அந்த வீடியோவில் 4-5 வாட்டி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மால் செட்டாக ஒரு பிளான் வச்சிருக்காப்புல, 6 ஓவர் வர எனக்கு இவங்க 3 பேர் தான் ஆடணும், அதை தாண்டி ஏதாவது ஆடிட்டாங்கன்னா என்னோட 4வது பேட்ஸ்மேன் இறக்க மாட்டேன், ஸ்பின் ஹிட்டர் இறக்க மாட்டேன், வேற ஒரு பேஸ் ஹிட்டரோ பவர் பிளேயில் ஆடுற பிளேயரை தான் அனுப்புன்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறாப்புல. அதில் டூபே ஆல்ரெடி அந்த மாதிரி வந்துட்டு இருந்தார், 6.1 அப்புறம் வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த டூபேவே 15.1 வர மாதிரி மாற்றிட்டாங்க. அவரோட ஆழ்மனசில் பவர் ஹிட்டர் எல்லாருமே டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆடிடுவாங்க, டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணிடுவாங்கன்ற விதை யார் போட்டதுன்னு தெரியல. அவன் மட்டும் கையில் கிடச்சா உண்டியில் ஆக்கிடணும் கைஸ். சும்மாவாச்சும் நம்பர் 4 நம்பர் 5 இறக்கி விட்டு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கிடலாம். அதை விட்டுட்டு நம்பர் 7 நம்பர் 6ன்னு வச்சு இறக்கிட்டு அங்கே நீ பேச ஆடுன்னு சொல்லி அனுப்பிட்டு அவனுங்க 140+ இழுத்து கீழே போடுறானுங்க, 135+ குவிக்காக லென்த்தில் போட்டால் கூட படிக்க மாட்டேங்கிறாரு. தேவையில்லாமல் மொமெண்டம் லூஸ் பண்ணுறோம். ஸோ ஐடியலி இந்த மாதிரி ஒரு 12ஓட போனாங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஜேமி ஓவர்டனோ பிரசாந்த் வீரோ ராமகிருஷ்ணா கோஷை வச்சு கொஞ்சம் வேலை வாங்கலாம். ப்ளஸ் பிரபுஸ் உங்களுக்கு கூட கம்பெனிக்கு இருக்காரு. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் கூட ஓரளவுக்கு தேற்ற முடியுன்ற நம்பிக்கை இருக்குது கைஸ். அண்ட் மோர் ஓவர் இதில் அவங்க கிடச்சிருக்க பெரிய பாடமே 1 டைமென்ஷனல் பிளேயரை எடுக்கிறத விட்டுட்டு ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக டைனமிக்காக இருக்க பிளேயர் எடுத்து அவங்கள ஆட வைக்கணும். நிறைய மல்டி ஸ்கில் பிளேயர்ஸ் முன்னாடி சிஎஸ்கேல இருந்த மாதிரி அவங்கள ஹையர் பண்ணுங்க. அப்படி தான் இப்போ கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்டர் ப்ளஸ் பிரசாந்த் வீர் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், டீமில் லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்லை. அதுதான் ஆக்ஷனோட அடுத்த மெயின் குறிக்கோளாக இருக்கணும். இருக்கிற நல்ல 2-3 லெஃப்ட் ஹேண்டர்ஸை எடுத்து டீமில் போட்டு வைக்கிறதுக்கு ரைட் ஹேண்டர்ஸ் வச்சுட்டு போகிறதே ஒரு 1 டைமென்ஷனில் தான். இல்லை ருத்து ஸ்பின் ஆடுவார், பட் அவரே இப்போ ஃபார்ம் அவுட் ஆனதுனால அந்த ஒரு பாயிண்ட்டு நமக்கு போகுது. ஸோ டொமஸ்டிக் பேட்டர்ஸில் இருக்கிற மல்டி ஸ்கில்டு லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர் பேட்டர்ஸையோ மிடில் ஆர்டர் பேட்டர்ஸையோ எடுக்கிறது மெயின் குறிக்கோளாக இருக்கணும். அண்ட் அதனால தான் இந்த மாதிரி ஒரு சினாரி
சினாரியோ இருக்கும்போது ஒரு ஆர்எஸ் அம்பரீஷ் எடுத்துட்டு அந்த பையன்ட்ட நெக்ஸ்ட் இயர் எந்த அளவு க்ரூம் ஆகுறான்றதை பார்த்து எடுத்தால் பெட்டராக இருக்குமேன்னு தோணுது கைஸ். ஏதர் ஆர்எஸ் அம்பரீஷ் எடுத்து க்ரூம் பண்ணி நம்பர் 4 ஆட வைக்கணும், அப்படி இல்லைனா நிஷாந்த் சிந்துவை நம்பர் 4 ஆட வைக்கணும். நம்பர் 4 சிவம் டூபேக்கு பதிலாக நெக்ஸ்ட் சைக்கிள் ரீப்ளேஸ் பண்ண போகிற பிளேயர் மல்டி ஸ்கில் பிளேயராக இருக்கணும். எதர் பவுலிங் போடணும், ஃபாஸ்ட் பவுலிங் போடணும், இல்லை ஸ்பின் பவுலிங் போடணும். எடுத்தால் இன்னொரு பாயிண்ட்டும் இருக்குது. அவர் எடுத்து என்ன பண்ண போகிறோம், ரீட்டைன் பண்ண முடியாது, ஆல்ரெடி 3-4 பிளேயர் அந்த மாதிரி இருக்காங்களேன்னு நம்ம யோசிக்கலாம். இதை நான் 2 விதமாக பார்க்குறேன் கைஸ். ஒன்று, சப்போஸ் அவரை நீங்கள் எடுத்து அந்த 4 பிளேயரில் எந்த 2 பிளேயர் நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பெஸ்ட் ஆஃப் 2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட், நீங்கள் இவரை ஸ்குவாடில் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னா கூட மற்ற டீமுக்கு இவரை ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆக்ஷனில் பிட்டிங்கிற ஒரு சினாரியோ போய் தான் அவர் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த பிளேயர் கண்டிப்பாக தேவைன்னா உங்களால் காசு போட்டு எடுக்க முடியும். ப்ளஸ் மெகா ஆக்ஷனில் ரொம்ப ஹை அமௌண்ட்டுக்குலாம் போக மாட்டார். அண்ட் ஸ்குவாடில் தேவையில்லாமல் அந்த 2-3 ஃபில்லர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அந்த அமன் கானும் சரி, ஒரு ஜாக் ஃபோல்க்ஸும் சரி, அவங்களுக்கான சான்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்ஸை ஹையர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் இவங்களெல்லாம் கட்டி விட்டுறலாம். ஆர் அவரை இவங்க ரேட் பண்ணலன்னா கூட வேறு டாப் ஆர்டர் டாப் 4 ஆடக்கூடிய லெஃப்ட் ஹேண்டட் ஆல்ரவுண்டர் யாராவது இருந்தால் கூட அவங்கள எடுக்கலாம். ஸோ எஸ்கேசிஸ் தான் எனக்கு சிஎஸ்கே ஸ்குவாடில் இருக்கிற சில பல லேட்டஸ்ட் தாட்ஸ். அது எல்லாமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும் தான் இந்த ஒரே எக்ஸலில் போட்டு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.